ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பீட்ரூட் இது மாதிரி பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதுமாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 வெங்காயம், 4 தக்காளி, 5 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு அதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டிலே தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். தயிரும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் கடாய் குக்கரை போட்டுருங்க. குக்கரை அடுப்பு மேலே வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இந்த மசாலா ஐட்டம் ஃபுல்லாகவே அதில் போட்டுருங்க. போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது பார்த்திங்களா அழகாக பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் போட்டோடனே பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் போட்டுக்குங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லா சமையல்லையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பாருங்கள். எல்லா சமையலுமே அது ஒரு டேஸ்ட்டு கூடுதலாக தரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால நான் போடலை. வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா புதினா, கொத்தமல்லிலாம். புதினா ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, இந்த இலையை மட்டும் கிழிக்கிறீங்க. இலையாக கூடவே அந்த காம்பு வருது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா பொடியாக இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த காம்பும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியில் கலந்துக்கிட்டால் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். அதை தான் நான் போட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு அலசி தனியாக வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த மாதிரி டைமில் தயிர், நான் சொன்னல வீட்டிலேயே இது தயிர் போட்டிருந்தேன்னு, அதனால் 3 கரண்டி தயிர் விட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் லெமன் இருந்துச்சுன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் கூட இன்னும் புளிப்பு டேஸ்ட்டு அது ஒரு சுவை தனியாக தரும். அதுக்காக தான் நான் சொன்னேன். தயிர் விட்டுக்கிட்டு கலந்துருங்க. கலந்துக்கிட்ட பிறகு வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு எப்படி காரம் கூடுதலாக வேணும் கம்மியாக வேணும்னா அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணுன்றது, ஏன்னா பீட்ரூட் இனிப்பு, அதனால் காரம் கூடுதலாக வேணுன்றதுனால நான் 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு மீல் மேக்கரும் அரிசியும் கழுவி வச்சுட்டேன். அரிசி ஒரு 1/4 ஹவர் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம கலரும் போது அரிசி உடஞ்சிரும். அதுக்காக 1/4 ஹவர் போதும். 1/4 ஹவர் ஊறினோடனே அரிசி கழுவி தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். 5 நிமிஷமே அதிகம்தான், ஏன்னா மீல் மேக்கர் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான். அதையும் கழுவி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதித்து வந்த பிறகு அரிசி நம்ம கழுவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்து கொட்டிடுங்க. அரிசி கொட்டிட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுடுங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க, மெயின் அதுதான் தேவை. அதுக்கப்புறம் மீல் மேக்கர் போட்டுருங்க. மீல் மேக்கர் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா தண்ணிலாம் இருந்து ஒரு மாதிரி க்ரிப்பாக வரும்போது சிம்மில் வச்சு, இந்த மாதிரி டைமில் சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சு எடுத்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க பீட்ரூட் பிரியாணி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் சூப்பராக அதுவும் வாழை இலையில் போட்டு சாப்பிட்டோம். அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு. வாழை இலையில் போட்டு சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச்.